Today we learn 8th standard social science economics unit, first unit in economics, money savings and investments. Okay, தமிழை வந்து பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள். இதில் அப்துல் கலாம் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க, லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட். அதாவது கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், இந்த பாடத்தில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறாங்கிறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு நோ அபவுட் த எவாலுவேஷன் ஆஃப் மணி, அதாவது பணத்தின் பரிணாம வளர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு நோ அபவுட் த வேல்யூ, நேச்சர், ஃபங்க்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணி, மதிப்பு, இயல்பு, செயல்பாடு மற்றும் பணத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து மூணாவது பாயிண்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சேமிப்பு மற்றும் முதலீடுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், டு நோ அபவுட் த பிளாக் மணி, கருப்பு பணம் பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நாம் அறிமுகம், இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். மணி இஸ் அ fascinating subject and full of curiosities. It is important to capture these elements for students. The history of money and how various forms were used at different times an interesting story. Modern forms of money are linked to banking system. Money is a fundamental discovery which is the day-to-day transaction valuing goods and service and has allowed us to store the wealth and trade in future. Money is anything which is widely accepted in payment for goods or in discharge of other business obligations. ராபர்ட்சன். அதாவது பணம் ஒரு கண்கவர் பொருள் மட்டுமல்லாமல் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகவும் இது மாணவர்களுக்கு பிடித்தமான ஒரு முக்கியமான ஒரு கூறு. பணத்தின் வரலாறு மற்றும் பணத்தை பல்வேறு காலங்களில் எவ்வாறு வெவ்வேறு வகைகளாக பயன்படுத்தப்பட்ட முறை ஒரு சுவாரஸ்யமான கதை. நவீன வடிவங்களில் பணம் வங்கி அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. பணம் ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு. அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு இது எளிதானது. மதிப்புமிக்க பண்டங்கள் மற்றும் பணிகளை மதிப்பிடவும் செல்வத்தை சேமித்து வைத்து எதிர்கால வாணிபத்திற்கு வழிவகுக்கிறது. பொது ஏற்பு தன்மை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எவாலுவேஷன் ஆஃப் மணி, பணத்தின் பரிணாம வளர்ச்சி. பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனாட்டா ஜூனோ, அதாவது the word of money derived from the Roman word of monata juno. It is Roman goddess and republic money of Roman Empire. The Indian rupees is derived from the Sanskrit word of rupiah, which means silver coin. Today we use paper notes, coin as money, but the evaluation of this stage has not happened overnight. It took thousands of years to reach such a stage. There are many stages of evaluation of money. The earliest and primitive stages of the barter system, அதாவது பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனேட்டா ஜூனோ என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணமாகும். இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ருபியா என்றால் வெள்ளி நாணயம் என்று பொருள். இன்று நாம் காகித பணமாகவும் நாணயங்களாகவும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பரிணாம நிலைகள் ஒரே இரவில் நடைபெறவில்லை. இந்த நிலைகளை அடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனது. பணத்தின் பரிணாமம் பல நிலைகளை கடந்துள்ளது. ஆரம்பம் மற்றும் பழங்கால நிலைதான் பண்டமாற்று முறையாகும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை. பேர்ட்டர் சிஸ்டம் இஸ் எக்ஸ்சேஞ்சிங் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் வித்தவுட் த யூசிங் ஆஃப் மணி இன் த primitive stage. The barter system is an old method to exchange. The system has been used for centuries and long before money.
was invented. People exchange service and goods for other service and goods in return to the value of bartering items can be negotiated with the other party. Bartering does not involve money with one of the advantages. Hence, better system had many differentiates like lack of double coincidence of the wants, common measure of value, indivisibility of commodities, difficulties of storing wealth. அதாவது பேரர் சிஸ்டம் அப்படின்னா பண்ட மாற்று முறை, அதை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். பண்டைய காலத்தில் பணம் பயன்படுத்தப்படாமல் பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் நடைபெற்றதை பண்டமாற்று முறை என்றனர். பண்டமாற்று முறை ஒரு பழைய பரிமாற்ற முறையாகும். பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இந்த முறை பல நூற்றாண்டுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. மக்கள் பண்டங்கள் மற்றும் பணிகளை மற்றொரு பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். பண்டமாற்ற பொருட்களின் மதிப்பு பற்றி மற்ற குழுக்களுடன் விவாதம் செய்தனர். பண்டமாற்று செயலில் பண்டத்தின் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது ஒரு நன்மையாகும். பண்டமாற்று முறையில் சில குறைபாடுகள் உள்ளன. அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அதை 4 பாயிண்ட் நான் படித்தோம் இல்லையா. லேக் ஆஃப் டபுள் காயின்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ், இருமுக தேவை பொருத்தமின்மை. 2வது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா காமன் மெஷர்ஸ் ஆஃப் த வேல்யூ, பொதுவான மதிப்பின் அளவுகோல். 3வது இண்டிவிசிபிலிட்டி ஆஃப் கமாடிட்டிஸ், பொருட்களினுடைய பகுபடாமை. அடுத்து டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் த ஸ்டோரிங் வெல்த், செல்வத்தை சேமிப்பதற்காக சிரமங்கள் இருந்தது. அடுத்து மேஜர் ஸ்டேஜ் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் மணி, பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய பல நிலைகளை பார்க்கலாம். கமாடிட்டி மணி, மெட்டாலிக் மணி, பேப்பர் மணி, கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, நியர் மணி அண்ட் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. மணி ஹேஸ் எவாலுவேட்டட் த்ரூ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் அக்கார்டிங் டு த டைம், பிளேஸ் அண்ட் சர்க்கம்டன்சஸ். அதாவது பணம் பார்த்திங்கன்னா பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னா பண்டப்பணம், உலோகப் பணம், காகித பணம், கடன் பணம், நிகர் பணம் போன்றவைகள் சமீப காலத்தில் பணத்தின் வடிவங்களாகும். காலம், இடம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பணம் பல்வேறு நிலைகளில் உருவாகிறது. சரிங்களா. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கமாடிட்டி பணம், பண்டப்பணம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஏர்லியஸ்ட் பீரியட் த ஹியூமன் சிவிலைசேஷன் அண்ட் த commodity that was generally demanded and chosen by the common constant was used as money. Goods like furs, skins, salt, rice, wheat, utensils, weapons and etc. were commonly used as money. Such exchanges of goods for goods was known a barter exchange. அதாவது பண்டப்பணம் அப்படிங்கிறது பொதுவாக நாகரிகத்தினுடைய தொடக்க காலத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்த பணம் பொதுவாக தேவைப்படுகிறதோ அந்த பண்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றை பணமாக பயன்படுத்தினர். உதாரணமாக உரோமம், தோல் இந்த பொருட்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பரிமாற்றம் செஞ்சாங்க. உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், ஆயுதங்கள் போன்ற பண்டங்கள் பொதுவாக பணமாக பயன்படுத்தினார்கள். அந்த வகையான பண்டங்களை கொடுத்து பண்டங்களை வாங்குதலை பண்டமாற்று முறை என்று அழைத்தனர். சரிங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டாலிக் மணி, உலோக பணம். வித் ப்ராக்ரஸ் ஆஃப் த ஹியூமன் சிவிலைசேஷன் commodity money changed into the metallic money. Metals like gold, silver, copper, etc. were used as they could be easily handled and their quantity can be easily ascertained. It was main form of money throughout their major portions of recorded history. அதாவது மனித நாகரிகத்தினுடைய முன்னேற்றத்தினுடைய பணம் உலோக பணமாக மாறியது. தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற உலோகங்களை எளிமையாக கையாளப்பட்டதால் அவற்றின் அளவு எளிதாக அறிந்து கொள்ளப்பட்டது. பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் பெரும்பகுதியில் இவ்வகையான பணங்கள் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. சரிங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் மணி, காகிதங்களை வச்சு நம்ம எப்படி மணி இது பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பேப்பர் மணி முன்னால் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் எப்படி என்னுடைய வழிவகைகள் அப்படிங்கிற பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. எவாலுவேஷன் ஆஃப் மணி, பணத்தினுடைய பண்டமாற்றம். இதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா. இந்த மாதிரி பணம் பல்வேறு வகைகளில் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உலோக பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காசு. அந்த காலத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நாணயங்களை நாம் வச்சு பயன்படுத்தினாங்க. மெட்டாலிக் மணி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மௌரிய நாடு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கர்சாவ் அப்படிங்கிற பணம், டெல்லி சுல்தானுடைய பணம். கீழே பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் பணம். டாங்கா ஷெர்ஷாசூரியினுடைய பணம், ஷெர்ஷாசூரியினுடைய நாணயம், அதே மாதிரி மௌரியர்களினுடைய நாணயம். இந்த மாதிரி பல்வேறு நாணயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்டாலிக் மணி அப்படிங்கிறத பாருங்கள். இதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா த ப்ரீசியஸ் மெட்டல் எஸ்பெஷலி கோல்டு, சில்வர், பிரான்ஸ் were used for the metallic money. The stand, weight and fitness of the metal, particularly gold and silver with the seal on it, became a medium of exchange. There were different denomination, easily divisible, portable and were convenient in making payment. தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்கள் எல்லாம் உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உலோகத்தின் நிலையான பட்டை மற்றும் துல்லியம், குறிப்பாக தங்கம், வெள்ளி ஆகியவை முத்திரையுடன் பரிமாற்ற கருவியாக செயல்பட்டது. அவைகள் வெவ்வேறு பிரிவுகளாக எளிதில் பிரிப்பதற்கும் எடுத்து செலுத்துவதற்கும் வசதியாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். கிங் மைடாஸ் ஆஃப் லீடா, அதாவது வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா லிபியாவின் பேரரசர் மிடாஸ், கிங் மிடாஸ் ஆஃப் லிடியாவினுடைய பேரரசன் மிடாஸ் இன்வென்டட் மெட்டல் காயின் இன் 8th century BC by the ancient historian Herodotus, but gold coin were used in India many centuries in Lydia. பண்டைய வரலாற்று ஆசிரியர் ஹெரோடட்டஸ் கிமு 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார். ஆனால் லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது பேராகிராஃப். த ஏர்லியஸ்ட் இஷ்யூஸ் the coins of the world are the ancient Indians along with the Chinese and Indians from the Middle East. The first time Indian coins were minted into the 6th century BC by the Mahajanabadans known as Purnas, Karshabanam, Banas. இவங்கெல்லாம் அதாவது உலோக நாணயங்கள் வெளியிட்டாலும் சீனா மற்றும் மத்திய கிழக்கு லிபியா போன்ற பண்டைய இந்தியாவும் இருக்குது. இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதன்முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் பூரணாஸ், கர்ஷபனம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 4வது பேராகிராஃப் பாருங்கள். த மௌரியாஸ் கேம் அப் வித் த பஞ்ச் மார்க்டு காயின் minting of the silver, gold, copper or lead and Indo-Greek Kushan kings introduced the Greek customs of the engraving portraitist on the coin. Turkish Sultan of the Delhi has replaced the royal designs of the Indian kings of Islamic calligraphy by the 12th century. The century was made up of gold, silver and copper, known as tanka, and lower value coin known as ஜிட்டால். தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை மௌரியர்கள் என்ன பண்ணுறாங்க, துளையிட்டு வெளியிட்டனர். இந்திய கிரேக்க குஷான அரசர்கள் கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தினர். 12வது நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தானிய அரசர்கள் தங்கள் நாணயங்களை இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டனர். தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை டாங்கா என்றும் மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜிட்டால் என்றும் அழைத்தனர். அடுத்து லாஸ்ட் பேரா பாருங்க. த முகல் எம்பரர் ஃப்ரம் த 1526 AD consolidate the monetary system for the entire emperor in the era evolution of the rupee occurred with the Sher Shah Suri defeated Humayun and issued a silver coin of 178 grams known as the rupiah, as was divided into the 40 copper pieces of the paisa, and during the whole Mughal period silver coin remained in use. During the British East Indian Company 1600 the Mughal currency remained popular, but 1717 AD அதாவது 1526 முகலாய சாம்ராஜ்யம் முழு சாம்ராஜ்யத்திற்கான பணவியல் முறையை
ஒருங்கிணைத்தும் இந்த சகாப்த பரிணாம பண வளர்ச்சியில் ஷெர்ஷா சூரி ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அது ருபியா என்று அழைக்கப்பட்டது மற்றும் 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை பயன்படுத்தினார். முகலாய காலம் முழுவதும் வெள்ளி நாணயங்கள் பயன்பாட்டில் இருந்தது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600ஆம் ஆண்டில் முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தியது. ஆனால் 1717 முகலாய அரசர் ஃபருக் ஷயார் the Mughal emperor gave the permission to British to coin Mughal money at the Bombay Mint. The British gold coin were turned as a Carolina, the silver coins of the Angels, the copper coin of the Copperon and the tin of coin tinny. அதாவது என்ன பண்ணால் பணத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்ததோடு மட்டும் இல்லாமல் ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா மற்றும் வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலினோ என்றும் செம்பு நாணயங்கள் கப்ரூன் என்றும் வெங்கல நாணயத்தை டின்னி என்றும் அழைத்தனர். இது மாதிரி இது உலோக நாணய பணத்தினுடைய வரலாறு. இந்த வரலாறை நாம் தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக நமக்கு NMMS தேர்வுகளுக்கும் மற்ற தேர்வுகளுக்கு கண்டிப்பாக பயன்படும். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து next we see the paper money. It was found inconvenient as well as dangerous to carry the gold silver coin from the place to place. So invention of the paper money marked a very important stage in the development of money. The development of the paper money started on the basic storage of the gold, and the receipts were issued by the goldsmith. For these storages, the receipts of goldsmith were substituted for the money and become a paper money. Paper money is regulated and controlled by the central government of central bank of the country in India. Printing, regulating, controlling the paper currencies are done by the Reserve Bank of India (RBI), which is established in 1935. At the present, a very large part of the money consists mainly of the currency note or paper money issued by the Reserve Bank. அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது சிரமமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. ஆகையால் காகித பணம் கண்டுபிடிப்பு பணத்தின் வளர்ச்சி ஒரு முக்கிய நிலையாக கருதப்பட்டது. தங்கத்தை சேமிப்பதன் அடிப்படையில் ஆரம்பித்த காகித பணத்தின் வளர்ச்சி அங்கு அந்த சேமிப்பிற்கு பொற்கொள்ளர்கள் ரசீதுகளை வழங்கினர். பொற்கொள்ளர்களின் ரசீது பணத்தின் பதிலியாகவும் மேலும் காகித பணமாகவும் மாறியது. காகித பணத்தை கட்டுப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதும் அந்நாட்டின் மைய வங்கியாகும். இந்தியாவில் 1935ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி காகித பணத்தை அச்சிடுதல், ஒழுங்குபடுத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய பணிகளை செய்கிறது. தற்போது பணத்தின் பெரும்பகுதி முக்கியமாக செலாவணி பணம் அல்லது காகித பணம் இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டதாகும். சரிங்களா? இதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் அண்டு பேங்க் சிஸ்டம், பேங்க் ஆஃப் மணி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த பாடத்தை நீங்கள் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சுக்குங்க. படித்து முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. NMMS தேர்வு கட்டாயம் இந்த பாடத்திலிருந்து கட்டாயம் கேள்விகள் கேட்கப்படும். ஸோ கவனமாக இந்த லெசனை நீங்கள் படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனோட கண்டினியூவை பார்க்கலாம்.